அம்மா லட்சுமி லட்சுமி லட்சுமி. கூப்பிட்டீங்களா? ஒன்ன கூப்பிடலம்மா, என் இரும்பு பொட்டியில பர்மனண்டா இருக்கிறாளே மகாலட்சுமி, அவளை கூப்பிட்டேன். சரி வந்தது வந்த ஒத்திக்கோ. சரி. நீ ஒரு விவரம் தெரியாத பொண்ணு, கற்பூரத்தை ஒத்திக்கோ. அப்பா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? என் கூட படிச்ச பொண்ணுங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கு என்னமா பண்ண சொல்ற? நானும் ராமுகிட்ட உன்னையும் இந்த கம்பெனியையும் ஒப்படைக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அவன் என்னடான்னா விரால் மீன் மாதிரி நழுவிக்கிட்டே இருக்கான். விடுவனா? ஏன்பா ஊர்ல அவரை விட்டா வேற மாப்பிள்ளையே இல்லையா? 1000 மாப்பிள்ளை இருந்தாலும் ராமு மாதிரி ஆகுமா? உனக்கு அவன் தான் கண் நிறைஞ்ச புருஷன், எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை. போய் உட்கார்ந்து ஜபம் பண்ணு. என்னன்னு? ராமு ராமு ராமுன்னு. வந்துட்டேன். ஆயிடுச்சு 100. இப்பதான் என் பொண்ணு லட்சுமி கேட்டுச்சு, அவர் எப்ப வருவாரு. வந்துட்டேன். அது இருக்கட்டும், முதல்ல 100 ரூபாய் எடுங்க. நான் ஒரு நாள் முன்னால வந்துட்டா எனக்கு 100 ரூபாய் பிரைஸ் கொடுக்கறதா சொன்னீங்க. கொடுக்கிறேன் கொடுக்கிறேன். 100 ரூபாய் என்ன, 1 லட்சம் கொடுப்பேன். ஆனா நீ மட்டும். நீங்க தான் எனக்கு நிறைய பணம் கொடுத்துருக்கீங்களே, இன்னும் 2 தவணையோட உங்க கடன் தீர்ந்து போயிடும். அதுக்கப்புறம் லாரி மாத்திரமா உனக்கு சொந்தம். நீ மட்டும் இந்த பாருங்க, இனிமே எனக்கு லாங் ட்ரிப் கொடுங்க, அதுலதான் நிறைய வருமானம் வருதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. வருமானம் கிடக்கட்டும், நீ மட்டும். நான் போயிட்டு வரேன். இப்படித்தான் அடிக்கடி நழுவுறது. என் பொண்ணு லட்சுமி பிரசாத கட்டுவது வாங்கி வாயில போட்டு. அந்த பாரு, என் பொண்ணு லட்சுமி பிரசாதம் கொண்டாடுது. குடு குடு குடு. எங்க அந்த காலிப்பய கிளீனர் கோபாலு? லட்சுமி லட்சுமி, உண்மையிலேயே சொல்லு, இது கோயில் பிரசாதமா? இல்ல, எங்க அப்பா தெருவுல போற மிட்டாய்க்காரங்கிட்ட வாங்கினாரு. லட்சுமி, இந்த லட்டை உண்மையிலேயே நீ யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு நான் சொல்லட்டுமா? சொல்லிடுவேன். சொல்லிடுவேன். பாவண்ணா, ஐயோ பாவண்ணா, இல்லன்னா எனக்கு ஐயா. மத்தியானம் 2 மணி ஆகுது. இப்பதான் காலை டிஃபனா? காலையில டிஃபன் சாப்பிட்டப்பா. இட்லி மிஞ்சி போச்சு, மத்தியானத்துக்கு அதையே வச்சுக்கிட்டேன். மத்தியானத்துக்கு மிஞ்சி போச்சுன்னா அதையே பிசைஞ்சு தாளிச்சு ராத்திரிக்கு வச்சுக்கிறதா? நீ நாளைக்கு தானப்பா வரேன்னு சொன்ன, ஏன் ஒருத்திக்காக எதுக்கு சமையல்னு இட்லியோட நிறுத்திட்டேன். ஐயோ அம்மா, நான் எனக்காவா சொல்றேன்? வயசான காலத்துல வாய்க்கு ருச்சியா கறியோ மீனோ சாப்பிடக்கூடாதா? இப்படி காஞ்ச இட்லி நீங்க சாப்பிடறதுக்காகவா ராத்திரி பகலுமா நான் வேலை செய்யறேன்? நான் கறி மீனும் சாப்பிடணும்னா அதுக்கு நீ மனசு வைக்கணுமே. ஐயோ தாயே, நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ நினைச்சா வெளியூர் போயிடுற, நான் ஒண்டியா வீட்டுல கூடு கூடுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு மருமக இருந்தா அதிகாரமா உட்கார்ந்துட்டு நீ அதை செய்ய இதை செய்யன்னு வாய்க்கு ருச்சியா சாப்பிடுவேன். ஓஹோஹோ, அந்த எண்ணத்துல இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, உங்க குணம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு மூடு இருக்கும் போது ஒரு நல்ல பொண்ணா கொண்டாந்து உங்க முன்னாள் நிறுத்துறேன். நீங்க சரின்னு சொல்லுங்க. சரிப்பா. ஆஹா, இந்த சரி இல்ல, பொண்ணை பார்த்துட்டு சரின்னு சொல்லணும். அப்பதான் கறியும் ஜோறும். இல்லாட்டி உங்களுக்கு இருக்கவே இருக்கு வரைச்சு போன இட்லி வெங்காய சட்னியும், எனக்கு இருக்கவே இருக்கு அந்திக்கடை பரோட்டா 1/2 கிளாஸ் டீ. நல்ல புள்ளப்பா, அப்பா மாதிரியே வந்துட்டேன். நான் போய் சமைச்சு